கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நேபாளத்துல பாத்தீங்க அப்படின்னா ஜென்செட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தினால பாத்தீங்க அப்படின்னா நேபாளத்துல ஆட்சியை மாறி போச்சு. ஸோ அதே மாதிரிதான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் லடாக்ல ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஜென்செட் எல்லாருமே போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா நியூஸ் பார்த்தேன். அது இப்போ கலவரமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்னதான் பிரச்சனை லடாக்ல? லடாக்குக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இந்த போராட்டம்? என்ன கலவரம்? ஏன் ஆச்சு? யார் இதுக்கு காரணம்? எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 370 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிறப்பு அந்தஸ்தை பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் உள்ள ஒரு தனி யூனியன் பிரதேசமா போயிட்டாங்க. ஓகேயா? ஆனா இந்த லடாக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்டமன்றம் கிடையாது. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஒரு யூனியன் டெரிட்டரி, இவங்க ஒரு யூனியன் பிரதேசமா இருந்தாங்க. பட் இருந்தா என்னன்னா இவங்களுக்கு சட்டமன்றம் கிடையாது. அதனால இவங்களுக்கு ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு எலெக்ஷன் ஒன்று வந்துச்சு. ஆனா இங்க அது பண்ண முடியாது. இந்த லடாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியா கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. அதாவது எப்படின்னா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா துணைநிலை ஆளுநர்னு சொல்லப்படுறவரோட கட்டுப்பாட்டுல தான் அந்த லடாக் இருக்கு. ஓகேயா? இந்த லடாக்க மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லடாக்ல உள்ள மக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா கேட்கிறாங்க. லடாக்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு 97% ட்ரைபல், அதாவது அப்படின்னா பழங்குடி மக்கள் தான் அங்க வாழ்றாங்க. ஓகேயா? இந்த சூழ்நிலையில அவங்க எங்களுக்கு லடாக்குக்கு ஒரு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லடாக்ல ஒரு 2 சீட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லே அண்ட் கார்கில் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த லோக்சபா சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 3வது பாத்தீங்க அப்படின்னா 6வது அட்டவணை அப்படிங்கிறத சேர்க்கணும் அப்படின்றாங்க. இந்த 6வது அட்டவணை தான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே முக்கியமா சொல்லப்படுது. இந்த 6வது அட்டவணை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு சுயாட்சி. ஓகேயா? சுயாட்சி கவுன்சில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே சட்டமா இயற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எப்படின்னா இந்த லடாக்ல உள்ள மக்களுக்கு கல்வி, வேலை, நிலம், அதுக்கப்புறம் காடு, ஸோ எது சம்பந்தப்பட்ட சட்டமா இருந்தாலும் அந்த சுயாட்சி கவுன்சிலே பாத்தீங்க அப்படின்னா அதை அவங்களே கொண்டு வந்துக்கலாம். ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது வேற நாட்டில் உள்ளவங்களோ வெளியே உள்ளவங்களோ யாரும் இங்க வர முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தையும் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அங்க உள்ள அவங்களோட இடத்த, நிலத்தை வெளியே இருந்து வர்ற யாருமே வாங்க முடியாது. ஸோ இதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா அவங்களே இருப்பாங்க. அவங்களோட கலாச்சாரமும் சரி, அவங்களோட நிலமும் சரி எந்த வகையிலையும் மாறாது. ஸோ யார் கையிலையும் போகாது. ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கும். அப்படிங்கிறதுனால அவங்க அந்த 6வது அட்டவணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேயா? ஸோ இப்போ 3 இது புரிஞ்சுது. இப்போ 4வது என்ன கேட்கறாங்க அப்படின்னா வேலை வாய்ப்புல எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 3/4%, அதாவது 90% எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த லடாக்ல உள்ள மக்கள் எல்லாம் கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மாநில அந்தஸ்து கேட்கறாங்க. 2வது பாத்தீங்க அப்படின்னா 6வது அட்டவணை, அரசியலமைப்புல உள்ள 6வது அட்டவணையை சேர்த்து கொடுங்கன்னு சொல்றாங்க. 3வது என்ன அப்படின்னா கார்கில் அண்ட் லே, இந்த ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா லோக்சபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வது பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த மாதிரியான ஒரு 4 கோரிக்கைகளை முன் வச்சு இவங்க இந்த போராட்டம் பண்றாங்க. 2019 பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஜேபி கவர்மெண்ட் இவங்களுக்கு இந்த மாதிரி கோரிக்கை தர்றோம், 6வது அட்டவணையை தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா பட் அதை நிறைவேற்றல. கிட்டத்தட்ட 6 வருஷம் பொறுமையா இருந்தவங்க அப்பப்போ பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எந்த விதமான வேலையுமே நடக்கல. பட் இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் 10 பாத்தீங்க அப்படின்னா இந்த சோனம் வாங்சுக்னு சொல்லப்படுறவர் இருக்கார்ல, காலநிலை ஆழ்வலர், இவர் தலைமையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு 35 நாள் உண்ணாவிரதம் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 15 பேர் கொண்ட குழு வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்காங்க. பட் இவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. பட் கொஞ்ச நாள் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் உடம்பு சரியில்லாம, உடம்பு முடியாம மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனையே ஆரம்பிச்சு. லே அபெக்ஸ் பாடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு யங் குரூப், ஓகே, இளைஞர்களோட குரூப். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் சொல்லப்படுற இன்னொரு இளைஞர் குரூப். இவங்க எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லடாக்ல இருக்கிற எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பேரணிக்கு கூப்பிடுறாங்க. முழு அடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கடை எல்லாத்தையுமே அடைச்சிட்டு முழுசா ஒரு ஊர்வலம் போறதுக்கு ரெடி பண்றாங்க. ஸோ அப்படி ஊர்வலம் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா போலீஸுக்கும் இந்த போராட்டக்காரங்களுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இடையில மோதல் வருது. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டக்காரங்கள் கல்வி அடிக்கிறாங்க, அவங்க தடியடி அடிக்கிறாங்க, மாத்தி 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா
அங்குள்ள வாகனங்களுக்கு தீ வைக்கிறாங்க. அங்க இருக்கிற பிஜேபி ஆபீஸ், அந்த பாரதிய ஜனதா கட்சியோட ஆபீஸ் அங்க இருக்குது, அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா தீ வைக்கிறாங்க. ஸோ இப்படிதான் வன்முறை ஆரம்பிச்சு. ஸோ இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த துணை ராணுவ படை இருக்குல்ல, அதையும் கொண்டு இறக்குறாங்க. காவல்துறையும் கொஞ்சம் அதிக அளவுல இறக்குறாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நிலைமையை கட்டுக்குள்ள கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து நடக்கக்கூடாது, எங்கேயும் கூட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஊரடங்கு உத்தரவு கொண்டு வராங்க. ஸோ அப்படிதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஊரடங்கு உத்தரவுல இப்போதைக்கு லடாக் இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை கட்டுக்குள்ள இருந்தாலும் 6ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 6ல இது சம்பந்தமா போராட்ட குழுவும் கவர்மெண்ட்டும் இது சம்பந்தமா பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த கலவரத்துக்கு யார் காரணம் அப்படின்னா காங்கிரஸ்ல உள்ள ஒரு கவுன்சிலர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபியில இருந்து சொல்றாங்க. ஆனா அங்க உண்ணாவிரதம் இருந்த சோனம் வான்சுக் என்ன சொல்றாரு அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 5000 பேரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு போராட்டம் பண்ற அளவுக்கு காங்கிரஸ் ஒர்த்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேயா? அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் கலவரம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சோனம் வான்சுக்னு சொல்றவர் இருக்காருல்ல, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னோட உண்ணாவிரதத்தை இதோட முடிச்சுக்கிறேன், யாரும் சண்டை போடாதீங்க, மோதல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போராட்டக்காரர்கள்ட்டையும் சொல்லிட்டு அதோட தன்னோட உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு அவர் கிளம்பிட்டார். பட் இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த சோனம் வான்சுக் தான் பாத்தீங்க அப்படின்னா இவர் புரட்சியால ஏற்படுத்துற மாதிரி இந்த போராட்டக்காரர்கள் மத்தியில இந்த நேபாளத்துல நடந்த ஜென்செட் போராட்டத்தை மையப்படுத்தி பேசியிருக்கிறாரு. ஸோ அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு கிளர்ச்சி நடந்து இது ஒரு கலவரமா வன்முறையா மாறி இருக்கு. ஸோ இதுக்கு காரணம் சோனம் வான்சுக் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லுது. எது எப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 6ல தான் தெரிய வரும். ஸோ இதுக்கான சிக்கலும் இதுக்கான தீர்வும் ஒரு அமைதியா ஒரு நல்லபடியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். பாய்.